ஒரு சின்ன பழைய நினைவுகளை சொன்னார். புஸ்தகத்துக்கு நடுவில் நம்ம மயில் இறக வச்சுட்டு அது குட்டி போடும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனத்தோடு இருந்தோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், சில வகையான முட்டாள்தனங்கள் இல்லை என்றால் மனிதன் குடும்பம் நடத்தவே முடியாது. கல்யாணம்னு ஒன்று பண்ணுறமே, இதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் இருக்க முடியும்? பண்ண எவனும் சௌரியமா இல்லை, அதுக்கப்புறமும் வெக்கம் இல்லாமல் எல்லாரும் போய் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறமே. நான் வேடிக்கை சொல்லலை, ஓஷோவுடைய அருமையான ஒரு வார்த்தை, குறைந்தபட்ச முட்டாள்தனம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஒரு குறைந்தபட்ச முட்டாள்தனம் இது அவசியமான ஒன்று. எல்லாரும் அறிவாளி ஆகிட்டா உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க, நரகமாக மாறிடும். உங்களுக்கு டவுட் இருக்குதா? அறிவாளிகள் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தா அது உருப்பிட்டுருக்கா பார்த்தீங்களா? ஒரு 2-3 அறிவாளி 7-8 மடையம் இருந்தால் தான் ஒரு கட்சியை நடத்த முடியுமே ஒழிய, எல்லாம் அறிவாளியாகவே இருந்தால் யாராவது நடத்த முடியாது. அந்த குறைந்தபட்ச முட்டாள்தனம் அப்படிங்கிற பகுதி வாழ்க்கையை பற்றி சொன்னதை ஐ வாஸ் என்ஜாயிங், ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அனுபவித்தேன். ஏன்னா அதோட கஷ்டப்படுறவன் தான். இருக்கட்டும், ரொம்ப அழகாக பேசினார். நான் நடுவில் நேரம் ஆச்சேங்கிறதுக்காக அவரை கட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல பேச்சு. அவர் சொல்கிறார், அபுதாபிலேருந்து வந்துட்டு அந்த அளவு கூட பேசாட்டு எப்படி அப்படின்னு அவருடைய வருத்தத்தை. இல்லை, நல்ல பேச்சு, எல்லாரும் பேசணும் இல்லை, அதை விட முக்கியம் எல்லாரும் சாப்பிட போகணும் பாருங்கள் ஒரு டயத்தில், அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நடுவராக இருந்தால் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், ஏதாவது கொண்டு வர சொல்லி. இப்போ அருமை தம்பி சதீஷ் அவர் போராட்டமே அப்படின்னு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். எவ்வளோ நாள் ஆச்சுப்பா கல்யாணம் ஆகி? 410 நாளுங்கய்யா. டெய்லி எண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்போ 410 நாளாக போராட்டம்னு பேசுகிறான். பேசு. உண்மையிலேயே நானும் பூந்தோட்டம் அப்படின்னு தான் பேசலான்னு வந்தேன். ஆனால் இவர் பேசுகிறத பார்த்தா, எங்களை எதிர்த்து பேசுகிறத பார்த்தம்போது போராட்டம் தான். ஏன்னா அவர்கிட்ட மைக்கை வாங்குறது எவ்வளோ போராட்டம் நடுவருக்கே தெரிஞ்சு. இன்னொரு போராட்டம், நான் பேச வர்றக்கும் போது தான் சூடாக டீ வந்துச்சு, எடுத்து வாயில் வச்சா சதீஷ் வருவாருன்ட்டார். இதே ஒரு போராட்டம் தான். உண்மையே போராட்டம் இல்லையாங்க? உங்களுக்கு பூந்தோட்டம் இருக்கலாம், உங்களை விட்டு தான் குடிக்கிறோம்ல. உண்மையிலேயே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையில் மறுபடியும் தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்க்கக்கூடிய தமிழக அரசாங்கத்திற்கும் இந்த அமைப்பை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும், நாவீறு படைத்த நடுவர் ஐயா உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும், உலகமெங்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்க உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே உலகத்தரம் வாய்ந்த பட்டிமன்றம் ஐயா உலக தமிழ்ச்சங்கம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பேச்சாளர் கூப்பிடாம அயல் நாட்டிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதனால இதுக்கெல்லாம் கை தட்டணுங்க. நாங்கள் நல்லா இருந்தால் தட்டாமையா போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் தட்டலைனாலும் நாங்கள் சொல்லாமையோட போகிறோம், அது வேறு. உண்மையிலேயே அவர் பேசும்போது திருநாவுக்கரசர் இந்த உலகத்தை விட்டுட்டு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் போயிட்டார். வாழ்க்கை என்பது வளர்பிறை தேய்பிறை ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். எங்களுக்கு அமாவாசையாக போயிடுச்சுங்கிறதா வருத்தமாக இருக்குது. உண்மைங்க. நடுவர் ஐயா அவர்கள் சொல்லும் போது சொன்னார் பார்த்தீங்களா, பஸ்ஸில் ஏறி இடம் பிடிக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. நான் ட்ரெயினில் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரலான்னு டிக்கெட் புக் பண்ணி, இந்த குளிரில் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்லீப்பர் புக் பண்ணேன். நார்மல் ஸ்லீப்பர் புக் பண்ணால் ஒரு இடத்துல உட்காந்துங்க, S6ன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 14ஆம் நம்பரில் உட்காந்தேன். ஒரு அழகான பொண்ணு வந்தாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நானும் அவங்கள பார்த்து சிரித்தேன். வந்தாங்க, இது என்னோட பர்த் அப்படின்னாங்க. அப்போ பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்கிரேட் ஆகி B2ல் போயிருக்கு. இது நான் போராட்டம்னு நினைக்கிறதா பூந்தோட்டம்னு நினைக்கிறதா? சரின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனால், அங்கே போனால் சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், நீங்கள் சிங்கிளாக வந்திருக்கீங்க. நான் சிங்கிளாக இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமா? நான் மிங்கிள் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு, அங்கிள் ஆகிற வரைக்கும் இப்போ ஊரெலாம் பொண்ணு தேடி கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். அது ஒரு போராட்டம். உண்மையிலேங்க இன்றைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதே எவ்வளோ பெரிய போராட்டம். எல்லா பக்கம் பெண்கள் போடுற கண்டிஷன்ஸை பார்த்தா, அடே அப்பா, அன்றைக்கி எல்லாமே பார்த்து முடிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மேட்ரிமோனியில் எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு பொண்ணு கேட்குது, ராகு கேது இருக்கா? இல்லைம்மா ராகு கேது இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காகவே ஜாதகம் படிச்சுட்டேன், ஜோசியம் படிச்சுட்டேன், ராகு கேது இல்லை இருக்குது அப்படிங்குது. எப்படி எப்படின்னா, அப்பா அம்மாவை தான் ராகு கேதுன்னு சொல்கிறேன். ஒரு பையனுக்கு அப்பா அம்மா இருந்தால் ராகு கேதுன்னா சொன்னால் என்ன பண்ண முடியும்? உண்மையிலேங்க வாழ்க்கை எதை எடுத்தாலும் போராட்டம் தான். போராட்டம் இல்லாத எதுவுமே கிடையாது. நாவுக்கரசரை பற்றி சொன்னாங்க, நாவுக்கரசர் கல்யாணம் ஆகலை, அவர் எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாரு. நடுவர் சொல்லும்போது அவங்க பேசும்போதும் கூட சொன்னார், என்னது, நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் ஏன் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் ஏன் கார் வாங்க வேண்டும், குடிசையில் இருக்க முடியுமா, நடந்து போயிட்டு இருக்க முடியுமா? அடுத்தடுத்து லிஃப்ட்டுக்கு வரணும்னு சொன்னால் போராடித்து ஆக வேண்டியிருக்கு. போராடாமல் எதுவுமே சேராதுங்க. போராடினா தான் எல்லாமே கிடைக்கும். நல்லா தமிழ் வாத்தியாராக இருக்கிறேன். வகுப்பறையில் நடக்கிறது சொன்னாங்க, என்னது,
மயிலிறகுக்கு இடையில் புத்தகத்துக்கு இடையில் மயிலிறகு. இப்போ புத்தகத்தையும் அவனும் காலேஜுக்கு எடுத்து வர மாட்டேங்கிறான், அவன் பாட்டு கையை வீசிட்டு வர்றான். இப்போ அதில் அரிசியை வேறு போடுறதான். இப்போ அரிசியை ஒரிஜினல் அரிசியான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்ற அரிசி பிளாஸ்டிக் அரிசியாக வந்துருச்சு. உண்மையா இல்லைங்களா? எல்லா பக்கம் கலப்படம் வந்துருச்சு. அப்போ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் கடத்துவது என்பதே போராட்டம் தான். புத்தாண்டு பிறந்து 4 நாள் தான் ஆச்சு, 4 நாள் இவங்க வந்து போராட்டம்னு பேசுகிறாங்களே அப்படின்னா, எனக்கு புத்தாண்டு பிறந்த அன்னைக்கு பூந்தோட்டம் தான் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றத்தை பார்க்கலான்னு டிவியை உட்கார்றதுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்தேன். ஐயா பட்டிமன்றம் போயிட்டு இருந்துச்சு. தீர்ப்புக்கு வந்தார். தீர்ப்புக்கு வரும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நம்ம புத்தாண்டை இந்த ராசி பலன் கேட்காம பார்க்க மாட்டோம், தொடங்க மாட்டோம் அப்படின்னு ஐயா சொன்னார். உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க, ராசி பலனை போடுங்க. இல்லைம்மா தீர்ப்பு, திங்கக்கிழமை உலகத்தமிழ் சங்கத்துக்கு போகிறீங்கல்ல, ஐயா கிட்ட தீர்ப்பு கேட்டுக்குங்க, இப்போ நம்ம ராசி பலனை பார்ப்போன்னு சொல்லி பட்டிமன்றமே எங்களுக்கு போராட்டத்தில் தான் போச்சு. இப்போ வந்து அது கேட்க வந்திருக்கேன். உண்மையில் எங்கே என்னங்க பண்ண முடியும்? அதனால நான் கூட இனிமேல் ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போயிடலான்னு பார்க்குறேன். சும்மா இது அங்கோஸ்தரெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, அதில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ தீர்ப்பு யார் கேட்குறா? இது தீர்ப்பு யாரும் கேட்குறதில்ல. இன்னொன்று, நீங்கள் போகும்போது உங்களுக்கு துணைக்கு வேண்டுமென்றால் என்னை அலையுங்கள், இந்த கட்டம் குறித்து கொடுக்குறதெல்லாம் நான் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம கொடுப்போமே அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த இடத்துல பார்த்தாலும் உண்மையிலேயே சொன்னால் எல்லா பக்கம் போராட்டம் தாங்க. பூந்தோட்டம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. நான் தமிழ் வாத்தியாராக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இன்றைக்கு மாணவர்களுக்கு தமிழ் உச்சரிப்பும் கூட சரியாக வருவதில்லை. ஆங்கிலத்தில் பேசினால் கண்ணியமாகவும், தமிழிலே பேசினால் அந்நியமாகவும் பார்க்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் வந்திருக்கிறது. ஆமாங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தமிழ் உயராய்வுத்துறைன்னு போட்டிருக்கோம். இவனுக்கு படிக்க தெரியல. என்ன சார் தமிழ் உராய்வுத்துறைன்னு போட்டிருக்கீங்க? படிக்க தெரியல, அந்த மாதிரி இருக்கு. தமிழ் உராய்வுத்துறை அப்படின்னு படிக்கிறான். இன்னொன்று சொல்கிறேங்க, மத்திய கல்விக் கொள்கையின் மூலமாக பெரும்பான்மையான கல்லூரிகளில் தமிழை வேண்டாம் என்று சொல்லி 0 கிரெடிட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது தமிழுக்கு வந்திருக்கக்கூடிய மாபெரும் போராட்டம். அதை எதிர்த்து தமிழர்கள் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இது தமிழ் பேராசிரியர்களுக்கு பல பேருக்கு தெரியும். ஒன்று. அதுக்கப்புறம் எங்கே எடுத்து பார்த்தாலும் இப்படி தான். நடுவரையா தொடக்கத்தில் சொல்லும் போது ஒரு மருத்துவர்னா மருத்துவர்னு சொல்லணும், நல்ல மருத்துவர்னு சொல்லணுமான்னு கேட்டால் அன்றைக்கி சொல்ல வேண்டி இருக்கு. இந்த டாக்டர்கிட்ட போனால் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு? மூச்சை விடு, மூச்சை விடு, விடக்கூடாதுன்னு தான் வந்திருக்கோம். அவர் விடு விடு அப்படிங்கிறாரு. அங்கே போனால் எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அழைச்சிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம்னு அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே இந்த மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரங்கிற மாதிரி பேசுகிறார் டாக்டர். என்னது இது, ஒரு காம்போ ஆஃபர் இருக்குது. காம்போ ஆஃபரா? ஆமாம், 4 லிட்டர் ரத்தம், 4 நாள் ரூம் வாடகை, அப்புறம் பைபாஸ் சர்ஜரி, இதுக்கெல்லாம் சேர்த்து 4 லட்சம் காம்போ அப்படிங்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னடா காம்போன்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, அன்னைக்கு காலையில் எங்கள் தாத்தாவை சரவண பவனுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிடும்போது அங்கே காம்போன்னு சொல்லி சாப்பிட்டார். அந்த காம்போவால் இந்த காம்போ வந்து நின்றுருக்கு. அப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னாலும் கூட பயந்து பயந்து இது விஷமா சாப்பாடா அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டமாகத்தான் இருக்கிறது. பூந்தோட்டம்னு பேசலாம். இன்னைக்கு பூந்தோட்டத்தை வைத்து பராமரிப்பவர்கள் கூட விலை குறைந்து போய்விட்டால் அந்த பூவை கொண்டு போய் குப்பையில் கொட்டிவிட்டு அவர்கள் வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கிறது. ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இல்லை, போராட்டம் தான் எல்லா இடத்திலும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ பூந்தோட்டமே என்ற அணியில் நல்ல நகைச்சுவை நாவலரும் திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றத்தினுடைய பொதுச் செயலாளரும் மிக நீண்ட காலம் பேச்சு மேடையில் தன்னை வளர்த்து கொண்டு வருகிற சிந்தனையாளரும் அருமை நண்பர் திரு சிவகுருநாதன் அவர்கள் பூந்தோட்டமே என்று உரை நிகழ்த்த வருகிறார். அற்புதமான பட்டிமன்றத்தின் நாங்கள் எல்லாம் மிகவும் மதித்து வணங்கக்கூடிய, எந்த காலத்திலும் ராசி பலன் சொல்ல தேவையில்லாத, எப்போதுமே நடுவராக இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் பெற்ற எங்கள் சொல்வேந்தர் ஐயாவை வணங்கி, அது கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க. கொஞ்சம் வால்யூம் ஏற்றுறீங்களா? போதும் போதும், ரொம்ப வேணும். என்னை பற்றி சொல்லும்போது வால்யூம் வைக்கல. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இன்னும் கொஞ்சம் மைக்கை கிட்டக்க போங்க, இறக்கிங்க. ஒரு அருமையான ரைட் அற்புதமான பட்டிமன்றத்தின் ரசனையாளர்களாக இருந்து அரங்கிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் உறவுகளே, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேசுவதற்கு இடம் சார்ந்துள்ள அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நண்பர் சதீஷ் வந்தார். ஒவ்வொரு நாளையும் கடத்துவது போராட்டம்தான் என்று சொல்லி சென்று இருக்கிறார். நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நடந்த சம்பவம் அல்ல, அதுதான் உண்மை. நான் கடந்த மாதம்
இதே தமிழ்ச்சங்கத்திற்கு வேறொரு நிகழ்வுக்காக பேசுவதற்காக வந்தேன். நான் மரியாதைக்குரிய சகோதரியார் பர்வீன் சுல்தானா இயக்குனராக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அப்பொழுது நாங்கள் வந்து நடைப்பயிற்சி செல்லும் பொழுது இந்த பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே புல் புதர் மண்டி காடாக கிடந்தது. பயமாக இருந்தது எந்த நேரத்தில் என்ன வருமோ என்று. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடமே தூய்மையாக்கப்பட்டு கீழே எல்லோரும் எந்த பயமும் இன்றி அந்த இடத்திற்கு சென்று வர முடிகிறது என்று சொன்னால், ஒரு போராட்டமாக இருந்ததை பூந்தோட்டமாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சகோதரியார் பர்வீன் சுல்தானா உள்ளிட்ட எல்லோருக்கும் நமது கரவொலி. ஆனால் மாற்றுறதுக்கு அவங்க எவ்வளோ போராடினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த வெறும் கிளீனிங் மட்டுமே 8 லட்சம் ரூபா கொட்டேஷன் கேட்குறாங்க. 8 லட்ச ரூபா கவர்மெண்ட்டில் அலாட்மெண்ட் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க அவ்வளவு போராடி அது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், அது பூந்தோட்டமாக பூந்தோட்டமாக இருக்கணும்னா போராடித்தான் ஆகணும் நடுவர் அவர்களே. பூந்தோட்டமாக இருக்கணும்னா போராடித்தான் ஆகணும். நீங்கள் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, டென்ஷனாகவே தெரியக்கூடாது. ஒரு தாத்தா என்ன பண்ணார், எப்போ பார்த்தாலும் செல்லு டவர் கிடைக்கலன்னு திட்டிக்கிட்டே செல்லை தூக்கிட்டு ஓடுறாரு. பேரங்கட்டா எங்கே ஓடுறேன்னா, டவர் கிடைக்கல, மொட்டை மாடிக்கு போகிறேன்னா. நீ 110 மாடி ஓடினாலும் கிடைக்காதுன்னா. ஏன்டான்னாரு, நீ செல்ஃபோன் டவர்லேயே ஏறினாலும் டவர் கிடைக்காதுன்னா. ஏன்னாரு, நீ தூக்கிட்டு ஓடுறது செல்ஃபோன் இல்லை, டிவி ரிமோட்டுன்னா. இப்படி ஒரு டென்ஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு போராட்டம்தான். நிதானமாக பழகுங்க. நிதானமாக பழகி நிதானமாக ரசித்து வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், காதலித்துப்பார், காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கு கவிதை வரும், உன்னுடைய கையெழுத்து அழகாகும், உன்னுடைய தபால்காரன் தெய்வமாவான், காதலித்துப்பார்னார். முதல்ல அந்த முதல் வரி என்ன சொன்னீங்க? காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம். சாமியார்கள் பின்னாடிலாம் ஒரு ஒளிவட்டம் போடுறாங்களே, எனக்கு இவ்வளவு நாள் அது ஏன் போடுறாங்கன்னு தெரியாமல் இருந்தேன். ரொம்ப நன்றி, பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. அவங்க நிறைய காதலிக்கிறதால அந்த ஒளி வெள்ளம் வந்து பிரகாசமா கைலாசா வரைக்கும் போகுது சார். அதாவது உங்ககிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாற சாமியார்கள் பட்டியல் ஏகப்பட்டது இருக்கு. இது கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது. ரவிசங்கருங்கிற ஒரு கவிஞன், அறியப்பட வேண்டிய கவிஞன், பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்க வேண்டிய கவிஞன், அருமையாக சொன்னான். அதாவது எதுனா இருக்குங்கிறத சொன்னான். தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தானம்மா உன். நடுவர் அவர்களே, இப்படி ரசித்து வாழ பழகினா வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். இல்லை கல்யாணம் பண்ணுறதே பெரிய போராட்டம், கல்யாணம் பண்ணுறதே பெரிய போராட்டம். அதுக்கு தானேங்க வாழ்க்கையே இருக்குது. அதுதானே சிஸ்டம். அது மனைவியை போற்றணும், குழந்தைகளை ரசிக்கணும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சொல்கிறோம் மனைவியை அடிமைப்படுத்த, அதெல்லாம் கிடையாதுங்க. கணவனை அடிமைப்படுத்தி மனைவியும் ஒரு அடிமைக்கு மனைவியாக இருப்பதை விட கணவனை ராஜாவாக்கி அவனுக்கு ராணியாக்கி பாருங்கள், வாழ்க்கை அர்த்தப்படும். அப்படி இருந்தால் வாழ்க்கை வசப்படும். காவிய கவிஞர் வாலி சொல்கிறார், எங்கள் திருவரங்கத்து கவிஞர் வாலி சொல்கிறார், அற்புதமாக சொன்னார். குடும்பம்னா எப்படி இருக்கும்? நான் கண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீதானே எங்கள் நலம் வாழும் செல்வம். நான் கண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் வாழும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. எது? ஆனந்தம் விளையாடும் வீடு, அது ஆனந்தம் விளையாடும் வீடு. பிள்ளைகளை கொஞ்சனுங்க, மனைவி கிட்ட மரியாதை மதித்து பேசணும். எத்தனை பேர் நம்ம மனைவியை ரசிக்கிறோம், மனைவியை கொண்டாடுறோம், பிள்ளைகளோட விளையாடுறோம். இப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? தயவு செய்து அவங்க போக்கில் விடுங்க,
எப்போ பார்த்தாலும் போர்ஷன் டியூஷன்னு அவங்கள போட்டு சப்ரஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை வந்து போராட்டமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு உலக நாடுகளின் மொத்த தூரமும் தெரியும் சார். அவங்க பெற்றோர்கள் அவனுக்கு திணிக்கிறாங்க. அறிவு, செயற்கை நுண்ணறிவு எல்லாத்தையும் போட்டு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் எவ்வளோ தூரம், லண்டன் ஹார்பர்லேருந்து சென்னை ஹார்பர் எவ்வளோ தூரம், ஜப்பான் டோக்கியோவிலேருந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் எவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்லுவான். ஆனால் பள்ளிக்கூடம் விட்டால் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. 4 முறை தொலைஞ்சு போயிருக்கான் சார். வீட்டிலேருந்து போய் கூப்பிட போனால் தான் ஆள் வருவான். அப்படிப்பட்ட அறிவை திணிக்காமல் இருந்தால், அவர்களை இயல்பாக இருக்க விட்டால் வாழ்க்கை என்பது பூந்தோட்டமாக இருக்கும். இல்லைன்னா போராட்டம்தான். நானும் எங்கள் அப்பா மாதிரி ஒரு நாளைக்கு 10 சர்ஜரி பண்ணக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் ஆகி பெரிய இருதய நோய் சிகிச்சை நிபுணர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அப்போ என்ன, எங்கள் அப்பா பெரிய இருதய நோய் சிகிச்சை நிபுணரான்னு கேட்குறீங்களா? அவரும் ஆசைப்பட்டார். ஆசைப்படுற பரம்பரை. என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கணுங்க. அறிவியல் இன்னைக்கு வளர்ந்து கிடக்கிறது. அறிவியலுடைய அபார வளர்ச்சி. நீங்கள் ஒன்று தெரியுமா, இப்போ ஃபோன் இருக்குல்ல, நம்மகிட்ட எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்குல்ல. ஊருக்கு ஒரே ஒரு ஃபோன் இருந்தது சார். எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில், எங்கள் ஊரில் மயிலாடுதுறை பக்கம் எங்கள் கிராமம், எங்கள் ஊரில் ஒரே ஒரு ஃபோன் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் 4 ஃபோன் இருக்குது, 8 சிம் இருக்குது. ஒரே மகாகவி பாரதியுடைய கனவு இது. காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். மகாகவி பாரதி பாடி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கி செல்ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இதை முறையாக பயன்படுத்துங்க. நான் சொல்கிறது எல்லா ஆப்பும் இருக்குது, நமக்கு நாமே வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு ரெகுலேட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை வசப்படும், வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். இது நீங்கள் தேவையில்லாமல் விஷயங்களில் போனீங்கன்னா வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். ஒன்று தெரியுங்களா, இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டம், இன்றைக்கு வந்திருக்கிற எத்தனை தகவல் பரிமாற்றங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சென்றிருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்திலேயே எல்லா இடங்களிலும் இன்றைக்கு மதுரையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொல்லி முகநூலில் பதிவிட்டிருக்கிறார்கள், இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார்கள். எத்தனை நண்பர்கள் கேட்கிறார்கள் தெரியுமா, மதுரையிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு. இதெல்லாம் இந்த வசதிகள் உருவாகியிருக்கிறது பூந்தோட்டம். நான் கேட்குறேன், பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா ஐயா? குழந்தைகள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? மகிழ்ச்சியின் தூதர்கள் தான் ஐயா குழந்தைகள், மகிழ்ச்சியின் தூதர்கள். 5ஆவது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மகள் கேட்ட கேள்விக்கு, எவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்விக்கு இன்றளவுக்கும் என்னால் விடை கண்டுபிடிக்க முடியல. என்ன தெரியுமா கேள்வி கேட்டா? அப்பா, முதல்ல உலகத்தில் கடிகாரம் கண்டுபிடிச்சாங்கல்ல? ஆமாம். அந்த கடிகாரத்துக்கு டைம் செட் பண்ணாங்கல்ல? ஆமாம். அதை எந்த கடிகாரத்தை பார்த்து செட் பண்ணாங்க? இந்த கேள்விக்கு இன்னைய வரைக்கும் எனக்கு விடை சொல்ல முடியல. இப்படி அறிவு சார்ந்த புத்திசாலியான பிள்ளைகளை கொண்டாடுங்கள், ரசிக்கணும். ஒன்று தெரியுங்களா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைன்னு முத்துக்குமார் எழுதினார்ல, நான் முத்துக்குமார். அந்த பாட்டை ரசிங்கயா. நான் பிள்ளைகளால் அதில் சொந்த தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. அது குழந்தை சிரிச்சா, அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போர் யாருமில்லை, யாரும் இங்கே என்றும் வாழவில்லை என்று தோணுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். மகளை ரசிங்கய்யா, பிள்ளைகளை ரசிங்க, பிள்ளைகளை ரசியுங்கள், குழந்தைகளை ரசியுங்கள், உங்களுடைய மனைவியை நேசியுங்கள், உங்களுடைய மனைவியை நேசியுங்கள். என்ன, அப்படியெல்லாம் செய்தால் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். மாறுபட்டு சிந்தித்தால் போராட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த உறவுகளை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக படம் பிடிச்சு காமிச்சார். நம்முடைய குழந்தைகள்
இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து வீட்டிலையே இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். குழந்தைங்க சிரித்ததை, குழந்தைங்க ரசித்ததை, அந்த கொஞ்சுகிற அழகை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன கொடுமை தெரியுங்களா, பெருவாரியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்காக ஓடுகிற 60 வயது இன்றைக்கி ஆனால் பல பேருக்கு தெரியும், நம்ம குழந்தைகளை நம்ம அதிகம் கொஞ்சறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம ஒரே ஒரு சின்ன சபலத்தில் இருப்போம். பேர குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமாவது அவங்கள பார்க்கலாம், அவங்களோட விளையாடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது. விசா ஒன்றும் ட்ரம்ப் கொடுக்குற விசா இல்லை, நம்ம பிள்ளைங்களையே நமக்கு விசா கொடுக்க மாட்டேங்குது. அதில் நானே பார்த்துக்குவேன், நான் வர முடியாது, நான் இப்போ வர முடியாது, அப்போ வர முடியாது. எத்தனை பேர் வீட்டில் பேரன் பேத்தியவே பார்க்க முடியல அப்படிங்கிற கொடுமை இருக்குது தெரியுங்களா? இதை விட பெரிய கொடுமை, நான் ஒரு வீட்டில் கேட்ட செய்தி, அமெரிக்காவிலேருந்து குழந்தை ஒய்ஃபோட வந்திருக்கிறான் சார், அப்பா வீட்டுக்கு வந்து தங்கலை சார். அவன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள், நீங்கள் அமெரிக்காவிலேருந்து மனைவி குழந்தையோட சென்னைக்கு வந்திருக்கிறான் சார், அவங்க அப்பா வீட்டில் போய் தங்கலை சார். அவன் ஏன்? குழந்தைக்கு வந்து ஹைஜீன் இருக்காதான், எல்லாரும் தொட்டு தூக்கிடுவாங்களாம். அப்படி எல்லாரும் எடுத்துட்டா அந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துருமா, அதனால் அந்த குழந்தைய எல்லாரும் தொட்டு உறவு எல்லாரும் வந்து கொஞ்சிடுவாங்களாம். அதனால ஹோட்டலில் தங்கிட்டு அவன் குழந்தைய யாரும் பார்க்க விட மாட்டேங்கிறான் சார். அவன், நான் வேடிக்கைக்கு சொல்லலை, வெளிநாட்டுக்கு போன பல பேருக்கு சில மனநோயும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை தயவு செய்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உன் பாட்டன் தொட்டதால் என்ன வியாதி வேண்டுமானாலும் வரட்டும், அது பரம்பரைக்கு உரிமை உடையது. அதை கூட பார்க்க மாட்டேங்கிறான், பாட்டியை தூக்காதேங்கிறான் சார். எத்தனையோ பேர் வீட்டில் நீ எல்லாம் தொடாத, வேண்டியதில்லை அப்படிங்கிறா. இதெல்லாம் மனித உறவுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிரச்சேதம், தாங்க முடியாத கொடுமை. இதெல்லாம் அவர் சொன்னபோது என் மனசில் அந்த காட்சி ஓடிச்சு, எவ்வளவு கொடுமை. ஆனால் அந்த அமெரிக்காவில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவை 6 மாதம் வர சொல்கிறான். எதுக்கு? புள்ள பெற்ற உடனே அங்கே பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இவங்க இங்கேருந்து அங்கே போய் பார்த்துக்கிறதுக்கு வர சொல்கிறான். 6 மாதம் ஆகி விசா முடிஞ்சோடனே வெளியே போ அப்படிங்கிறா. ஆனால் இங்கே வந்தால் அப்பா அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கு அவன் யோசிக்கிறான். இது என்ன கொடுமை இது? அந்த எண்ணங்கள் உலக தமிழ்ச்சங்கமாக இருக்கிறதால இந்த செய்தியை சொல்கிறேன். எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கள் பிள்ளைகள் தான், எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கள் இரத்தத்தின் வாரிசு தான், எங்கிருந்தாலும் உங்கள் நோய் எங்கள் நோய், எங்கள் நோய் உங்கள் நோய். இந்த உணர்வு வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில், அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் என் மனதில் ஓடிய எண்ணத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தம்பி தாமல் சரவணன் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர், மத்திய அரசனுடைய ஒரு விருது பெற்ற ஒரு இளைஞர். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. மதுரை உலகத் தமிழ்ச்சங்கம் மிக பெருமையோடு நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருவிழாவின் இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கிற எங்களுடைய சொல்வேந்தர் ஐயா உட்பட்ட இந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும், எங்கள் இயக்குனர் அம்மா பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், அவையை அலங்கரித்து அமர்ந்திருக்கிற பெரியோர்கள், பெரியோருக்கு சமமாக அமர்ந்திருக்கிற எங்கள் இளையோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இது ஒரு ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெருவிழா. சான்றோன் என்கிற சொல்லுக்கு ஒரு முன்னுரையை எங்களுடைய சொல்வேந்தர் அவர்கள் கொடுத்தார். சான்றோன் என்றால் பொதுவாக சால்பு நிறைந்தவர் என்றே பொருள் சொல்லப்படுகிறது. ஆனால் சங்க இலக்கியம் கொஞ்சம் மாறாக இந்த சொல்லை கையாளுகிற இடங்களை நீங்கள் சங்க இலக்கியத்திலே பார்க்கலாம். சான்றோன் என்றால் அறிவு சம்பந்தப்பட்டவனாக இல்லாமல், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சான்றோன் என்கிற சொல்ல அறிவு சம்பந்தப்பட்டதா இல்லாமல் அதை ஒரு போரிலே நிற்கிற வீரனுக்காக பயன்படுத்தப்பட்ட இடங்கள் சங்க இலக்கியத்திலே உண்டு. நான் முக்கியமாக ஒரு இடம் சொல்லணும்னா, பதிற்றுப்பத்தினுடைய 2வது பாடல் இமயவரம்பன் மேலே குமட்டூர் கண்ணனார் எழுதுகிற போது அவர் சான்றோன் என்கிற சொல்லை ஒரு போர் வீரர்கள் என்ற வாக்கிலே பயன்படுத்துகிறார். அதை ஏன் நான் இப்போ இங்கே சொல்கிறேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்.
உங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிறீங்க, இங்கே கொஞ்சம் கவனிக்கலாம். கிளாஸில் தான் கவனிக்கிறது இல்லை, எங்கேயாவது கவனிச்சோன்னா சில விஷயங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். கவனிக்க விருப்பம் இல்லைன்னா எழுந்து வெளியே போகலாம். இது கிளாஸ் கிடையாது, கம்பல்சரி உட்காரணுங்கிறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டின் இனத்தை காத்த தமிழ் பெரியோர்களுக்கான ஒரு சான்றோர் பெருவிழா. அதுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய மதிப்பு என்ன தெரியுமா? உங்கள் தலையை வெட்டி தட்டில் வைக்கிறது இல்லை, உங்கள் காதுகளை அவர்களின் புகழுரைக்காக கொடுப்பது தான் நீங்கள் செய்கிற மிக முக்கியமான நன்றி கடன். இங்கே நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஒரு சின்ன முகவரையோடு நான் போகிறேன், அது என் தலைப்புக்கும் பொருந்தும்ன்றதுக்காக. அங்கே இருக்காரு, அவர் பேர் தேவநேய பாவாணர். யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஆரியத்துக்கும் தமிழுக்குமான போரிலே முன் நின்ற போர் வீரன் சான்றோன் தேவநேய பாவாணர் என்கிற பெருமைக்குரியவர். தோகைங்கிற சொல் கிரேக்கத்தில் துகி அப்படின்னு போச்சு. அந்த துகிங்கிற சொல்லினுடைய வேர் தோகைதான் என்று இந்த உலகத்திற்கு அழுத்தமாக சொன்ன முதல் நபர் தேவநேய பாவாணர் என்கிற அந்த பெரும் புலவர். அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவார்? டேய், ஒரு மயிலோட மயிர் கூட வேற நிலத்துக்கு போச்சுன்னா நான் தமிழங்கிறத காட்டுதுடா, தமிழா நீ வேற நிலத்துக்கு போனா நீ தமிழங்கிறத காட்டுறியான்னு. அப்படிப்பட்ட ஒரு சான்றோன் எங்கள் பாரதிதாசனார். எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வரி தான். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம்னர். சாதாரண வரி கிடையாது, இது சாதாரண வரி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, புலி தூங்காது. சின்ன அசைவுக்கு கூட கண்விழித்து கொள்ளுகிற ஒரு புலி பறை கொண்டு எழுப்பினோம்னு ஏன் சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட தமிழின் புலிகள் எல்லாம் பறை கொண்டு எழுப்பும் அளவிற்கு மிக நீண்ட தூக்கத்திற்கு போன போது அதை தமிழ் கொண்டு எழுப்பிய ஒரு போர் வீரன் பாரதிதாசன் என்கிற பெரும் புலவன். எங்கள் பாரதியார், எல்லாரும் பாரதியார் என்னென்னமோ சொல்றாங்க. பாரதியார் யார் தெரியுமா? அவர் எந்த விடுதலையை கேட்டான் தெரியுமா? பரங்கியனை துரை என்ற காலம் போச்சே என்று சொன்னால் அவன் சாதாரண வீரன், பார்ப்பனனை ஐயர் என்ற காலமும் போச்சே என்று பாடியதால் அவன் மகாவீரனாக எங்களுடைய கவி இருக்கிறான். ஏன் இந்த மேடையிலே அவரை ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த மேடையை தாங்கி நிற்பவர்கள் கூட அறிவால் சான்றோர்கள் அல்ல, எங்கள் 10 சொன்ன வீரத்தால் சான்றோராய் நிற்கிற பெருமக்கள் இருக்கிற இந்த மேடையிலே இந்த வாழ்க்கை போராட்டம் என்று பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன். எங்கள் அண்ணன் வந்தார், மனசாட்சி இல்லாத அண்ணங்க அவரு. வாழ்க்கையில் எது சந்தோஷமா, புக்கில் மயில் இறக வச்சு அதுக்கு பென்சில் சிவி போட்டு அது குட்டி போடுமான்னு. எங்களுக்கு மயில் குட்டி போடுறது பிரச்சனை இல்லை, கடன் வாங்கி அது வட்டி குட்டி போட்டுன்னு இருக்குது. அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? உங்களுடைய இசிஜி ஸ்கேன்களுக்குள்ளே விழாத எங்களுடைய இஎம்ஐயின் இதய வலிகள் யாருக்கும் தெரிவதில்லை என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம். சார், நியூஸ் பேப்பரை பாருங்களேன், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு. வயசை பார்த்தீங்கன்னா 27, 30, 35, 40. நான் கேட்குறேன், ஒரு 35 வயசு பையனுக்கு இதய நோய் வர என்ன சார் காரணமாக இருக்கும்னு? இதயத்தில் பிரச்சனைனா கிடையாது, குடும்பத்தின் பாரத்தை சுமந்து துடிக்க முடியாமல் நின்று போன இதயம் இந்த வாழ்க்கை போராட்டம் என்பதற்கான சாட்சி. ரொம்ப ரொம்ப எனக்கு ஒன்றும் புரியல. தலைப்பு ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்கங்க, இன்றைய வாழ்க்கை. என்னங்க தலைப்பு? சொல்லலாம், சத்தமாக தப்பு இல்லை. இன்றைய வாழ்க்கை. எங்கள் அண்ணன் யாரெல்லாம் பேசுகிறார் பாருங்க. திருநாவுக்கரசர், மருது சகோதரர்கள், பாரதியார், பூரணத்தம்மாள், இவங்கெல்லாம் என்னமோ நேற்று தான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போன மாதிரி. பூரணத்தம்மாள் வாழ்ந்த போது ஒரு சவரம் 700 ரூபாய், இன்னைக்கு ஒரு சவரம் 1 லட்சம் ரூபாய். சார், எந்த காலத்தில் பேசின்னு இருக்கிறீங்க நீங்க? ஒரு பெண் குழந்தைய பெத்துட்டா சொன்னார், மகளை பெற்றால் ஆனந்த யாழை மீட்டுகிறாள். அந்த பாட்டை பாடிக்கினே கைப்பிடிச்சவனாந்து போனானா சந்தோஷம். அவன் எங்க ஆனந்த யாழை கேட்கறான்? அவன் 5 சவரம் நகை தானே கேட்கறான், போட்டு அனுப்பணும்ல. சாதாரணமாக அனுப்பிச்சிட முடியுமா? நீங்க சொன்ன படங்களே பாருங்களேன், அந்த படத்துல அந்த பாட்டு மட்டும்தான் சார் அழகு. பூந்தோட்டம். அந்த மகள் கேட்ட லேப்டாப்பை வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த படம் முழுக்க அலைந்து ஒரு பைத்தியக்காரனாகிற தகப்பன் இருக்கிறான்ல, அதுதான் இந்த வாழ்க்கை போராட்டம் என்பதற்கான சாட்சி. பாரதியாரை பற்றி சொல்கிறேன், நான் வரேன், உங்கள் இதுக்கே வரேன். பாரதி சொன்னார், என்ன சொன்னார்? எத்தனை கோடி இன்பம் வைத்தோ எங்கள் இறைவா. அது மட்டும்தான் பாரதி சொன்னானா? என்ன சொன்னான்னு தெரியுமா? காளியை பார்த்து, உப்புக்கும் புளிக்கும் வக்கற்று என்னை நிற்க வைத்தாய், இப்படியே பண்ணனா நான் நாத்திகனாகி விடுவேன் என்று காளியையே மிரட்டிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை பாரதி வாழ்ந்தான். அவன் உங்ககிட்ட சொல்லலை, என்கிட்ட சொன்னார் இதெல்லாம். அடுத்து எங்க ஐயா வந்தார், சிவகுருநாதன் சார். ரொம்ப அழகா பாருங்க, நியாயப்படி வாழ்க்கை பூந்தோட்டம்னு பேசணும். ஆனால் என்ன பேசினாரு, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அது பூந்தோட்டமாக ஆயிடும்னு. இப்போ பூந்தோட்டமாக ஆகணுங்கிறது பட்டிமன்றமா இல்லை பூந்தோட்டமாக இருக்குங்கிறது பட்டிமன்றமா?
அவர் ஒரு வார்த்தை முடிச்சிட்டாரு, போராட்டங்கள் நடந்தால்தான் பூந்தோட்டம். எங்கள் வழிக்கு வந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 6 மாதம் இருக்குது, கட்சி மாறுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் வந்துடுங்க, 6 மாதம் இருக்குது, வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே அந்த வெண்ணிலா பாட்டு வேற நீங்கள் பாடினீங்க, அவன் ஒருத்தர் கூட அதை கண்டுக்கல. ஏன்னு தெரியுமா, அந்த படத்தில் அந்த ஹீரோக்கே காதல் கை கூடல. அவர் படத்தையே பார்க்காம பாட்டை மட்டும் பார்த்துட்டு வந்து பேசினார். காதல், வைரமுத்தோட கவிதை சொன்னார், என்னது, காதலித்துப்பார் ஒளிவட்டம் தோன்றும். சார் இங்கே இருக்கிற 3/4 பேருக்கு பியூஸ் போய் உட்கார்ந்துனுக்கிறதே அது பண்ணதால தான். அவன் நல்லா தான் இருப்பான், அவன் கூட வத்திருப்பான் பாருங்க, அவன் அதுக்கு மேலே அவனுக்கு வராத காதலை கூட இருக்க வர வைப்பான். மச்சான் உன்னதாண்டா பார்க்குதுன்னு. அதுக்கு கண்ணே ஒரு மாதிரி ஒன்றையா இருக்கும், இவன் ஏற்றி விட்டுருப்பான். என்ன அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கெடுக்கிறா. காதலுக்குள்ளே விழுந்துட்டா வாழ்க்கை வசந்தம் ஆயிடுமா சார்? எல்லாருக்கும் காதல் வாழ்க்கையில் வசந்தம் கொடுத்துருமா? கொடுத்துரும் தான், அது எத்தனாவது காதலுங்கிறது முக்கியம். அப்புறம் பாரதியை பற்றி அப்படி நிறைய சொன்னார். நான் இன்றைய வாழ்க்கைக்கான சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். சார் இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டிய சிக்கல்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? ஒரு படம் பார்க்க போனால் அந்த படம் பார்க்குற படத்தினுடைய விலையை விட அங்கே வாங்கி சாப்பிடுகிற பாப்கார்னின் விலை 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. யார் தட்டி கேட்டாங்க? யார் சார் தட்டி கேட்டாங்க? ஒரு கோயிலுக்கு போனால், நான் ரொம்ப சமீபத்தில் திருநாகேஸ்வரம் பேச போனப்போ போகலான்னு போனேன். ராகு பரிகார ஸ்தலம்னாங்களே. போனால் சிவபெருமான் அனாதையாக நிற்கிறார். ஒரு பையன் போய் எட்டி பார்க்கல. ராகு சன்னதிக்கு 1000 ரூபாய் டிக்கெட் போட்டு 2000 பேர் நிற்கிறான். அங்கிருந்து ராகு சிவபெருமான் பார்க்குறாரு, நல்லா இருக்கீங்களா? பரம்பொருளை வணங்குவதை விட்டுவிட்டு பரிகார தெய்வங்களை வணங்குகிற இந்த நாளில் வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல ஆண்டவனுக்கே போராட்டமாக இருக்கிறது என்பதை எப்போ சார் புரிஞ்சுக்க போறீங்க? அறமற்ற ஒரு வாழ்க்கை வந்துருச்சு சார். இன்னைக்கு அறமற்ற வாழ்க்கை வந்துருச்சு இன்னைக்கு. அதுதான் எனக்கு கஷ்டம் சார். ஒரு விமானம், ஒரே ஒரு விமானம் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் ஓடாதுன்னு சொன்ன உடனே அறமுள்ள ஒரு சமுதாயம் என்ன பண்ணியிருக்கணும்னா, மற்ற விமானங்கள் எல்லாம் இன்னும் கூடுதல் விமானத்தை இயக்கி காசை குறைச்சி எல்லாரையும் வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணணும். ஆனால் இந்த நாட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு விமானம் நின்றபோது மற்ற விமானம் எல்லாம் 2000-3000 டிக்கெட்டை கொண்டு போய் 20,000-40,000 ரூபாயில் வைத்தது என்றால் அறமற்ற இந்த சமுதாயம் வாழ்க்கையின் போராட்டமா இல்லை பூந்தோட்டமா சார்? ஒரு ஒரு யார் மேலாவது ஒரு கன்சர்ன் இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு இருக்கா? யார் மேலேயாவது இல்லையே. நீங்க சொல்றீங்க பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நீ கஷ்டப்படுற, அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து நான் கஷ்டப்படுறேன். உள்ளத்துக்குள்ளதான் சந்தோஷம் இருக்குங்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் காது கொடுத்து கேட்டு பாருங்கள், சொல்ல முடியாத வேதனைகள் எவ்வளவு சத்தமாக இருக்கிறது என்று அவர் உள்ளத்திலே நீங்கள் காது கொடுத்து பார்த்தால் தான் தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், கேட்க நல்லா இருக்கும், பூந்தோட்டமா வச்சுக்கணும். நாங்கள் ஓஷோக்கள் இல்லை, நாங்கள் புத்தர்கள் இல்லை, நாங்கள் இயேசுநாதர்கள் இல்லை. ஒரு சின்ன திருத்தம், அமைதியை சொல்ல வந்த புத்தனுக்கும் கூட, அன்பை சொல்ல வந்த இயேசுநாதருக்கும் கூட, அகிம்சை சொல்ல வந்த காந்திக்கு கூட போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை முடியவில்லை என்பதுதான் வரலாறு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அந்த பாடம் தான் நம் எல்லோருக்கும். 1 மில்லியன் விந்தணுவிலே போராடியதால் தான் நீங்கள் பிறந்தீர்கள். 1000-2000 மாணவர்களோடு போராடியதால் தான் கல்லூரி போனீர்கள். பல காதலோடு போராடியதால் தான் கைபிடித்து கல்யாணம் செய்தீர்கள். மனைவியோடு போராடியதால் தான் குடும்பம் நடத்துகிறீர்கள். நிறைவில் மரணத்தோடு போராடிதான் உங்களுடைய முடிவும் இருக்க போகிறது என்றால், பிறப்பில் தொடங்கி இறப்பு வரைக்கும் போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கை. ஏனென்றால் மனித உயிரினம் குளிர்ந்த ரத்தம் அல்ல, அது சூடான ரத்தம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பலே பலே பலே.